சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். சில மாதங்களாக, ஒரு சில பேருக்கு சில வருடங்களாக எதை தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாமல் காசு செலவாகுது, கண்ணில் படுறவங்க மேலே எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிகிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்தில் இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்கள் புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாழ்க வளமுடன். சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த கம்பீரத்திற்கும் தலைமை பண்பிற்கும் இலக்கணமாக திகழும் சிம்மராசி அன்பர்களே, பிரபஞ்சத்தின் மகா சக்திகள் யாவும் இப்போது உங்கள் பக்கம் தங்களின் பார்வையை திருப்ப தொடங்கிவிட்டனுங்க. நவகிரகங்களின் சஞ்சாரத்தாலே இனி வரக்கூடிய நாட்கள் என்பது சாதாரணமான ஒரு நாள் அல்ல. இது உங்கள் சிம்மாசனத்தை நீங்க மீட்டெடுக்க போகும் ஒரு பொன்னான சுபதினம். சிம்ம ராசியில பிறந்த நீங்கள் பிறப்பிலேயே இரக்கம், அஞ்சாத சிங்கப்பெண் குணமும் எதையும் சாதிக்கும் வைராகியமும் கொண்டவர்கள்ங்க. காலம் உங்களை சோதிச்சிருக்கலாம், ஆனா உங்கள் கம்பீரத்தை ஒருபோதும் குலைக்க முடியாது என்பதை நிரூபிக்கும் நேரம் இதோ வந்துருச்சுங்க. உங்க ராசிநாதனான சூரிய பகவான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல மிக உன்னதமான நிலையை அடைந்து உங்களின் ஆளுமை திறனை உலகிற்கு பறைசாட்ட காத்திருக்கிறாருங்க. கடந்த சில நாட்களா அல்லது மாதங்களா உங்களின் தொழில் வாழ்க்கையிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நீங்க இழந்த அத்தனை பழைய பெருமை, உங்களை விட்டு விலகிய அந்த அங்கீகாரம், இவை அனைத்தையும் இந்த ஒரே நாளில் பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்க போகுதுங்க. உங்கள் மனதில் இருந்த அந்த ஒரு விதமான மந்த நிலை, நமக்கு ஏன் இத்தனை சோதனைகள்ங்கிற சோர்வு அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்களில் விதியோடு தனியோடு உருகி பனி போல உருகி மறைய போகுதுங்க. எத்தனை காலம் உங்களது உழைப்பிற்குரிய பலன் கிடைக்கவில்லையேன்னு வருந்திய சிம்மராசிக்காரர்களே, இது உங்களுக்கான ராஜயோக காலம். இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் கிரகங்களின் மகா சங்கமும் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திலும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்திலும் பதில் அதிர்வுகளை ஏற்படுத்த போகுதுங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நின்ற காரியங்கள் அனைத்தும் இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் ஒரே ஒரு சிறு முயற்சியால் மிக பிரம்மாண்டமாக வெற்றியை நோக்கி நகர தொடங்குங்க. உங்களது அந்த அசாத்திய துணிச்சலும் நேர்மறை ஆற்றலும் இந்த நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமைய போகுது. இது ஏதோ ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பல்ல. உங்கள் விதியின் பக்கங்களின் உங்களின் வெற்றியை பொறிக்க போகும் ஒரு புதிய சகாப்தத்தில் முன்னறிவித்து தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய விரிவாக்கங்கள், எதிர்பாராத உன்னத பணவரவு மற்றும் உங்கள் வாழ்வின் திசையே முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான தொலைபேசி அழைப்பு, இவை அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை வந்தடைய போகுதுங்க. உங்களின் தலைமை பண்பு இப்போது பல மடங்கு பூர்வமடைய போகுதுங்க. இது ஏதோ இந்த அற்புத நாளில் சிம்மராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா மாற்றங்களை பற்றியும் உங்கள் வாழ்வை முழுமையாக சிறை போகுதுங்க. அந்த ரகசிய தகவல்களை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் முழுமையான நம்பிக்கையும் கவனமும் இந்த வீடியோ மூலம் இருக்கட்டும். ஏனெனில் இதில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்துக்கான மிக முக்கிய திறவுகோல். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகும் அந்த அற்புத நாளை பற்றிய முழுமையான பலன்களை 8 முக்கிய பகுதிகளாக தெளிவாக பார்ப்போங்க. பகுதி 1, சூரியனின் மகா சாம்ராஜ்யம். சிம்மராசியின் கம்பீரம் விழித்து கொள்ளும் நாள். சிம்மராசி அன்பர்களை, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த முதல் பகுதி உங்கள் வாழ்வின் ஒட்டுமொத்த போக்கையும் மாற்றப்போகும் அந்த ரகசிய திறவுகோலாகுங்க. பிரபஞ்சத்தில் கோள்கள் வெறும் நட்சத்திரங்களாக மட்டும் இருப்பதில்லை, அவை மனித வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளாக செயல்படுதுங்க. இது ஒரு சாதாரண விண்வெளி நிகழ்வு அல்ல. உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் நுட்பமான ஆற்றலும் குரு மற்றும் செவ்வாயின் அரிய சேர்க்கையும் இணைந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு தலைமைத்துவ ராஜயோக சூழலை உருவாக்குதுங்க. இதை ஜோதிட சாஸ்திரம் சிம்ம சாம்ராஜ்ய யோகம்னு அழைக்கிறது. இந்த நாளில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை நாம் முதல்ல கவனிக்க வேண்டும். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே எதற்கும் அஞ்சாத சிங்கத்தின் குணமும் எதையும் சாதிக்கும் வைராகியமும் கொண்டவர்கள். ஆளுமை திறனும் மற்றவர்களை வழிநடத்துவதிலும் உலகத்தையே வெல்லும் திறன் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் நிர்வாக திறமைக்கு கிடைக்க போகும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை தருவதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுக்குதுங்க. கோள்கள் இணையும் அந்த தருணத்தில் உங்கள் ராசிக்குள் ஒரு விதமான தெய்வீக அதிர்வுகள் உருவாகும். இந்த அதிர்வுகள் உங்கள் தன்னம்பிக்கையையும் உங்கள் மனதின் தைரியத்தையும் ஒரு புதிய வேகத்திற்கு எடுத்து செல்லும். பல நாட்களாக, ஏன் பல மாதங்களாக நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் ஏதோ ஒரு மந்த நிலை அல்லது உங்களை யாரோ பின்னுக்கு தள்ளுவது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருந்திருக்கலாமுங்க.
நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருப்பீர்கள், ஆனால் அதை செயல்படுத்த சரியான ஆட்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தில் முழு உழைப்பையும் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அதற்கான நற்பெயர் வேறு யாருக்கோ சென்றதால் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாமுங்க. இந்த எல்லா தடைகளுக்கும் பின்னால் இருந்த கிரகங்களின் பலவீனமான சூழல் இனி வரக்கூடிய நாட்களில் முடிவுக்கு வருது. இந்த மகா சங்கமத்தின் போது சூரிய பகவான் உங்கள் ராசியின் ஆளுமை திறனை உச்சத்திற்கு தூண்டிவிட போறாருங்க. இதனால் இதில் எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் மிக துல்லியமாகவும் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தோடும் இருக்கும். அதே நேரத்தில் குரு கிரகம் உங்களின் கர்ம வினைகளை குறைத்து புண்ணிய பலன்களை தரப்போகுது. நீங்கள் எதை செய்ய தொடங்கினாலும் அது சரியான கோணத்தில் லாபகரமாக அமையும். செவ்வாயின் அருள் உங்களுக்கு புதிய வீரியத்தையும் எதிரிகளை வெல்லும் தைரியத்தையும் சேர்க்க போகுதுங்க. சுருக்கமாக சொன்னால் உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த 3 முக்கிய கிரகங்களின் கூட்டமைப்பு உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தரப்போகுது. அந்த தொடக்க நேரத்திலிருந்து உங்கள் எண்ணங்கள் மிகவும் நேர்மறையாக மாறுவதை நீங்கள் உணர்வீங்க. காலையில் எழுந்தவுடன் ஒரு புதிய ராஜவளைவு உங்கள் முகத்தில் தோன்றுவதை உணரலாமுங்க. இது மனப்பிராந்தி அல்ல. உங்கள் ஜாதகத்துல கிரகங்கள் அத்தனை வலுவாக அமர்ந்து உங்களுக்கு பாதையை பார்க்க தயாராகிவிட்டது என்பதற்கான அறிகுறி. இந்த முதல் பகுதியில நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்க உழைப்பும் சிந்தனையும் வீண் போகாது. நீங்க ஒரு சிறிய யோசனையை சொன்னால் கூட அதை சுற்றி இருப்பவர்கள் வேதவாக்கா ஏற்றுக்கொள்வாங்க. இந்த நாள் ஆற்றலை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். உங்க மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற சோர்வையும் கடந்த கால ஏமாற்றங்களையும் முழுமையாக தூக்கி எறியுங்கள். சிம்ம ராசியின் கம்பீரமான பண்பை கொண்டவர்களே, எதை கண்டோ அஞ்சாம முன்னோக்கி செல்லுங்கள். உங்கள் ராசி அதிபதி சூரியன் இந்த நாளில் உங்களுக்கு முழுமையான பலத்தை வழங்க காத்திருக்கிறாருங்க. நீங்க எதை செய்ய வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உங்க உள்ளுணர்வும் தைரியமும் சொல்லும். அதை மட்டுமே அப்படியே பின்பற்றுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த விசேஷமான கிரக அமைப்புல உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவும் கிடைக்க போவதில்லை. காலம் காலமாக உங்கள் ராசிக்கு இழுத்து வைத்திருந்த அந்த தலைத்திரை, அந்த முகத்திரை விலகும் தருணம் வந்துருச்சுங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்பதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். பகுதி 2 பணப்புழக்கம். சிம்மராசியின் பொருளாதார சாம்ராஜ்யம். சிம்மராசி நேயர்களே, ராஜாங்க குணமும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ரசனையும் கொண்ட உங்களுக்கு கையில் பணப்புழக்கம் என்பது வெறும் தேவை மட்டுமல்ல, அது உங்களின் கம்பீரத்தின் அடையாளம்ங்க. ஆனா கடந்த சில காலங்களா உங்கள் திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற வருமானம் இல்லாம பிறரிடம் கையேந்தும் நிலை ஏற்படுமோ என்று நீங்க உள்ளூர வருந்தி இருக்கலாம். அந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க. உங்க ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் இந்த நாள்ல பிரபஞ்ச பேராற்றலால் மிக வலுவடைகின்றன. எதிர்பாராத தன லாபம் இந்த நாள்ல நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வராதுன்னு கைவிட்ட ஒரு பெரிய தொகை உங்களை தேடி வரும். அது பூர்வீக சொத்துகள் மூலம் கிடைக்க வேண்டிய பங்காகவோ அல்லது தொழில நீண்ட நாட்களா தள்ளி போன நிலுவைத் தொகையாகவோ இருக்கலாம். குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கும் நிதி சார்ந்த முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடித்தரும். கையில் புதிய பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது உங்கள் முகத்தில் இழந்த அந்த பழைய பொலிவும் கம்பீரமும் மீண்டும் குடியேறுவதை நீங்க உணர்வீங்க. புதிய வருமான வழிகள் திறத்தல். சிம்மராசிக்கு அவர்கள் எப்போதுமே ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி வாழ விரும்பாதவர்கள். உங்கள் சிந்தனையில உதிக்கும் புதிய உத்திகள் மூலம் கூடுதலாக ஒரு நிரந்தர வருமான வாய்ப்பை நீங்கள் உருவாக்க போகிறீர்கள். அது ஒரு புதிய கூட்டு தொழிலாகவோ அல்லது உங்களின் ஆலோசனையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதி நேர ஆலோசனையாகவோ இருக்கலாம்ங்க. உங்களின் பேச்சு திறனும் நிர்வாகத்திறனும் இந்த நாளில் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாக செயல்படும். கடன் சுமையிலிருந்து விடுதலை. உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல் கடுத்த கடன்கள் உங்களின் சுயமரியாதையை குலைக்கும் வகையில் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கிரக அமைப்பின்படி உங்கள் கடன்களை அடைப்பதற்கான ஒரு பெரிய நிதி ஆதாரம் உங்களுக்கு கைகூடி வரும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்த தொடங்குவீங்க. பணத்தை எப்படி சேமிப்பது, எப்படி முதலீடு செய்வதுங்கிற தெளிவு இந்த நாளில் உங்களுக்கு பிறக்குங்க. கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி உங்களின் பயணம் இந்த நாளிலிருந்து மிக வெற்றிகரமாக தொடங்குகிறது. முதலீடுகளும் பிரம்மாண்ட லாபமும். ரியல் எஸ்டேட், தங்கம் அல்லது தொழில் விரிவாக்கம் என எதில் நீங்கள் இந்த நாளில் முதலீடு செய்தாலும் அல்லது ஏற்கனவே செய்திருந்தாலும் அதிலிருந்து மிக உன்னதமான செய்திகள் வரும். உங்களின் பொருளாதார அந்தஸ்து இந்த நாள்ல இருந்து அடுத்த நிலைக்கு உயரப்போகுது. அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கும் பண வரமும் உங்களின் கடின உழைப்பால் கிடைக்கும் ஊதியமும் உங்கள் வங்கி சேமிப்பை பல மடங்கு உயர்த்த போகுதுங்க. சிம்மராசி நேயர்களே, செல்வம் என்பது உங்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தும் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் உங்கள் கையில் பலமாக வந்து சேரப்போகுது. பணத்தை பற்றிய பயங்களை விடுத்து பொருளாதார ரீதியா நீங்க எட்ட போகும் அந்த புதிய உச்சத்திற்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் ஆசையோடு செல்வம் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. பகுதி 3 தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு. உங்கள் அதிகாரமும் சிம்மாசனமும். சிம்மராசி நேயர்களே, நீங்க எங்கும் எதிலும் 2ஆம் இடத்துல இருக்க விரும்பாதவர்கள். ஒரு நிறுவனத்துல வேலை செய்தாலும் சரி, சொந்தமாக தொழில் நடத்தினாலும் சரி, உங்களின் ஆளுமையிலும் அதிகாரம் அங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களது இந்த நிர்வாக திறமைக்கும் தலைமை பண்பிற்கும் பிரபஞ்சம் மிகப்பெரிய மகுடத்தை சூட்ட போகுதுங்க.
உங்கள் தொழில் வாழ்க்கையில நீங்க இழந்த அத்தனை விஷயங்களையும் மீட்டெடுக்கும் ஒரு அற்புதமான பொன்னாள் இது. உத்தியோகத்தில் உங்கள் ஆதிக்கம், நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலோ அல்லது அரசு துறையிலோ அதிகாரியாகவோ பணியாளராகவோ இருந்தா உங்கள் உத்தியோக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும். கடந்த சில காலங்களா உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் உங்களுக்கு மேலதிகாரியாக வந்து உங்களை உத்தரவிட்டிருக்கலாம்ங்க, அல்லது உங்களின் கடின உழைப்பிற்கான நற்பெயரை வேறு யாரோ தட்டி சென்றிருக்கலாம். கவலை வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான உத்தியோகஸ்தானம் சூரியனின் பார்வையால பலம் பெறுது. உங்களின் மேலதிகாரிகள் உங்களின் அசாத்திய திறமையை புரிந்து கொண்டு உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைப்பாங்க. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பதவி உயர்வு, உங்கள் அதிகாரிகளிடத்திலிருந்து மாற்றம் இந்த நாள்ல உறுதியாகுங்க. உங்களை கண்டு பொறாமை பெற்றவர்களின் முகங்கள் சுருங்கும் அளவுக்கு உங்களின் ஆளுமை அலுவலகத்துல ஓங்கி இருக்க போகுது. உங்களோட தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய சகாப்தம். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யும் ஒரு தொழிலதிபராக இருந்தா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்லும். சந்தையில் உள்ள உங்கள் நிறுவனத்தின் மீதான நம்பிக்கையும் உங்களுடைய பிராண்ட் மதிப்பும் பல மடங்கு உயரும். புதிய பெரிய முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அரசாங்க வழியில உங்களுக்கு வர வேண்டிய அனுமதிகள், லைசன்ஸ்கள் அல்லது பெரிய ஒப்பந்தங்கள் எந்தவித தடையும் இன்றி இந்த நாள்ல உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரும். விருப்ப தொழில், ரியல் எஸ்டேட், மேலாண்மை, அரசியல் மற்றும் கலெக்ஷன் துறைகள்ல இருப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு தங்க சுரங்கமாக அமைய போகுது. உங்களுடைய புதிய தொழில் உத்திகள் எதிரிகளை வியக்க வைக்கும். திறமைக்கான அங்கீகாரமும் அதிகாரமும் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களிடம் இருக்கும் அந்த கம்பீரமான ஆளுமைக்கு இந்த நாள்ல சமூகம் மற்றும் தொழில் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய மரியாதை கிடைக்குங்க. நீங்க எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நிறுவனத்திற்கு தரும் லாபத்தை தேடித்தரும் என்பதால உங்கள் வார்த்தைகளுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் சிம்மராசி இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கும் கம்பீரத்திற்கும் ஏற்ற ஒரு உயரிய உத்தியோகம் நல்ல சம்பளத்துடன் இந்த நாளில் அமைய போகுது. தொழில்முறை உறவுகள், இந்த நாளில் நீங்கள் சந்திக்கும் விஐபி நபர்கள் அல்லது பெரிய மனிதர்களின் நட்பு உங்கள் தொழிலை அடுத்த சில வருடங்களுக்கு பெரும் உயரத்திற்கு எடுத்து செல்ல பக்கபலமா இருக்கும். உங்களின் நெட்வொர்க் பலமடையும். நீங்கள் சொல்லும் ஒரு சிறிய யோசனை கூட பெரிய அளவில் லாபத்தை ஈட்டி தரும். சிம்மராசி நேயர்களே, தொழில் என்பது உங்களுக்கு வெறும் பிழைப்புக்கான வழி அல்ல, உங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் களம். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த சிம்மாசனம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. பதற்றமோ தயக்கமோ இல்லாம உங்கள் நிர்வாக திறமையை வெளிப்படுத்துங்க. காலம் உங்களுக்கு தாமதமாக இருந்த நிலை மாறி இப்போது உங்களுக்கு சாதகமாக சுழல தொடங்கி விட்டுருக்குதுங்க. வெற்றியை நோக்கி கம்பீரமா நடைபோடுங்க. பகுதி 4, ஆரோக்கியம், சிங்கத்தின் வீரியமும் புதிய புத்துணர்ச்சியும். சிம்மராசி நேயர்களே, உங்களின் ராசிநாதன் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் ஒளி வழங்கும் சூரிய பகவான் என்பதால இயற்கையிலேயே உங்களிடம் ஒரு அசாத்தியமான நோய் எதிர்ப்பு சக்தியும் காந்த ஈர்ப்பும் கொண்ட உடல்வாக்கும் அமைந்திருக்குங்க. ஆனா கடந்த சில வாரங்களாவோ அல்லது மாதங்களாவோ தொடர்ந்து மன அழுத்தத்தின் காரணமாக, ஓயாத உழைப்பின் காரணமாக உங்கள் உடல்ல ஒரு விதமான சோர்வும் முகத்துல ஒரு தோய்வற்ற தன்மையும் படர்ந்திருப்பது நீங்க கவனித்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் அபூர்வ கிரக மாற்றம் உங்க உடல் இழந்த அந்த சிங்கத்தின் வீரியத்தையும் புதிய புத்துணர்வையும் மீண்டும் கொண்டு வரப்போகுது. உடல் ரீதியான மனமாற்றம். ஜோதிட சாஸ்திரத்தின் படி சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் இந்த நாள்ல தன் முழுமையான சுப கதிர்களை உங்கள் ராசியின் மீது பாய்ச்சுகிறாருங்க. இதனால நீண்ட நாட்களாக உங்களை பாடாய்படுத்திய முதுகுவலி, எலும்பு சம்பந்தமான உபாதைகள், அடிக்கடி ஏற்படும் தலைவலி மற்றும் இரத்த அழுத்த மாறுபாடுகள் போன்ற அத்தனை உடல்நல பிரச்சனைகளும் இந்த நாள்ல இருந்து படிப்படியா குறைய தொடங்கும். உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை நீங்க கண்கூட பார்ப்பீங்க. சோர்வு உங்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளும். சுறுசுறுப்பு உங்களின் நிரந்தர அடையாளமாக மாறும். மனோபலம் மற்றும் மன அழுத்த விடுதலை. ஆரோக்கியம் என்பதே வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மன உறுதியும் சார்ந்ததுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில எவ்வளவுதான் கம்பீரமா தெரிஞ்சாலும் தங்களுக்கு ஏற்படும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் நினைத்து உள்ளூர புழுங்கக்கூடியவர்கள். இந்த தேவையற்ற சிந்தனைகள் உங்கள் தூக்கத்தை கெடுத்திருக்கலாம். ஆதலால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு கிடைக்க போகும் குருவின் பார்வை உங்கள் மனதிற்குள் இருக்கும் அத்தனை இருளையும் நீக்கி பேரமைதியை தரப்போகுது. எதற்கும் கலங்காத அந்த பழைய சிங்கத்தின் மன வலிமை உங்களுக்குள் மீண்டும் பிறக்கும். தேவையற்ற பயங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை உங்களிடம் குடியேறும். ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும் எளிய வழிமுறைகள் இந்த நாள்ல உங்கள் ஆரோக்கியத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்தி கிரகங்களின் ஆற்றலை முழுமையா உடலுக்குள்ள இழுக்க சில எளிய விஷயங்களை செய்ய வேண்டுங்க. அதிகாலையிலே எழுந்து சூரியன் ஒளியில சில நிமிடங்கள் நின்று பிராணாயம் அல்லது எளிய உடற்பயிற்சிகளை செய்யணும். சூரிய பகவானை நோக்கி ஓம் சூரியாய நமக என்ற மந்திரத்தை மனதிற்குள் உச்சரிப்பது உங்கள் உடலின் காந்த சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். இந்த நாள்ல தரமான உணவுகளையும் தேவையற்ற அலைச்சல்களையும் தவிர்த்து உடலுக்கு போதிய ஓய்வு கொடுப்பது உங்கள் ஜாதக பலத்தை மேலும் பலப்படுத்துங்க.
புதிய பொலிவும் ஆளுமையும் உடல் ஆரோக்கியம் சீராகும் போது உங்கள் முகத்தில் அந்த ராஜகலையும் கண்களில் ஒரு தனித்துவமான ஒளியும் வேண்டும் தோன்றுங்க. உங்களை பார்க்கும் மனிதர்கள் என்ன இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறீர்கள்னு கேட்கும் அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உண்டாகும். நோய் நொடியற்ற ஆரோக்கியமான உடல்நிலை நீங்கள் நினைத்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க உங்களுக்கு பக்கமாக இருக்க போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் உடலும் மனமும் இப்போது ஒரு புதிய போருக்கு தயாராகும் போர் வீரனைப் போல வீரியம் கொள்ள தொடங்கிவிட்டது. அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களை ஒரு ஆரோக்கியமாக வலிமையாக ஆளுமையாக மாற்றி உலகிற்கு முன்னால் நிறுத்த போகுது. இந்த உன்னத மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு புத்துணர்வோடு முன்னோக்கி செல்லுங்கள். பகுதி 5, விதியின் திருப்புமுனை. சிம்மராசியின் வாழ்வை மாற்றும் அந்த ஒரு செய்தி. சிம்மராசி நேயர்களே, நாம் இப்போது வந்திருப்பது உங்கள் இனி வரக்கூடிய ஒட்டுமொத்த பலன்களின் முக்கியமான இதய பகுதிக்கு. இதுவரை நாம் பொருளாதாரத்தை பார்த்தோம், ஆரோக்கியத்தை பார்த்தோம், தொழில் முன்னேற்றங்களையும் பார்த்தோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடம் இருக்கிறதே, அதுதான் இந்த பகுதி. காலச்சக்கரம் ஒரு குறிப்பிட்ட சூழலில் சுழன்று உங்கள் ராசிநாதனான சூரியனோடு மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஒரு நேர்கோட்டில் இணையும் அந்த வினாடி உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு செய்தியோ அல்லது அதிகாரப்பூர்வமான அழைப்போ உங்களை வந்தடையும். அந்த விதியின் விளையாட்டு சிம்மராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் படிப்படியாக நடந்தாலும் சில பிரம்மாண்டமான திருப்பங்கள் மட்டும் திடீரென எதிர்பாராத ஒரு செய்தியின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது. அன்றைய தினம் நண்பகல் நேரத்திலோ அல்லது மாலை பொழுதிலோ உங்களுக்கு மறப்போகும் அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது உங்களை தேடி வரும் அந்த ஒரு நபர் உங்கள் கடந்த கால அவமானங்களுக்கு பதில் சொல்லும் ஒரு பேராயுதமாக அமைய போறாருங்க. இது ஒரு சாதாரண தகவல் அல்ல, இது உங்கள் நீண்ட கால காத்திருப்புக்கு பிரபஞ்சம் தரப்போகும் மாபெரும் அங்கீகாரம். திடீர் திருப்பம் எப்படி இருக்கும்? நீங்கள் பல மாதங்களா அல்லது வருடங்களா ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டிருப்பீங்க. அதாவது ஒரு பெரிய சொத்து கைக்கு வரும் செய்தியாக இருக்கலாம், பல வருடங்களாக இருபலியில் இருந்த ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வழக்கின் இறுதி தீர்ப்பாக இருக்கலாம், அல்லது வெளிநாடு சென்று பெரிய அளவில் சாதிப்பதற்கான விசா அனுமதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த செய்தி உங்களை வந்தடையும் போது இனி நமக்கு ஏறுமுகம்தாங்கிற நிம்மதி உங்கள் மனதில் பிறக்குங்க. அந்த செய்தியின் வீரியம் எவ்வளவு இருக்கும் என்றால், நீங்கள் இதுவரை போட்டு வைத்திருந்த அத்தனை சாதாரண திட்டங்களையும் மாற்றிவிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான பிரம்மாண்டமான பாதையில் நீங்கள் பயணிக்க தொடங்குவீங்க. யாரிடமிருந்து அந்த செய்தி வரும்? ஜோதிட ரீதியாக இந்த நாளில் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திலும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்திலும் சூரியன் மற்றும் புதனின் ஆதிக்கம் தகவல் தொடர்பு வழிகளை வழிபடுத்துதுங்க. எனவே அரசாங்க உயர் பதவியில் இருக்கும் ஒரு அதிகாரியிடமிருந்தோ அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒரு செல்வாக்கு மிக்க விஐபி நடுவரிடமிருந்தோ உங்களுக்கு அந்த நல்ல செய்தி வரும். அவர்கள் உங்களுக்கு தரும் ஒரு புதிய வாய்ப்பு அல்லது அவர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களை சமூகத்தின் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். உங்கள் மனநிலை என்னதாக இருக்க வேண்டும்? சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இயல்பிலேயே கம்பீரமும் சட்டென்று முடிவெடுக்கும் ஆளுமையும் அதிகம். அந்த செய்தி வரும்போது அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஒரு நிமிடம் நிதானமாக இருந்து பிரபஞ்சம் உங்கள் கைகளில் கொடுத்திருக்கும் அந்த புதிய அதிகாரத்தை உற்று கவனியுங்கள். அந்த செய்தி ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, உங்களை நம்பி இருக்கும் பல பேரை வழிவகுத்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் உங்களுக்கு தருங்க. அந்த பொறுப்பை நீங்கள் கம்பீரத்தோடு ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரத்தை ஏற்றும். சமூக அந்தஸ்துகள் பிரம்மாண்ட மாற்றம். அந்த தகவல் வந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் பார்வையில் ஒரு பெரிய மாற்றம் தெரியும். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள், உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் அனைவரும் உங்களின் இந்த புதிய வளர்ச்சியை கண்டு வியந்து மீண்டும் உங்களிடம் நட்பு பாராட்ட தொடங்குவாங்க. இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த அத்தனை எதிர்மறை சக்திகளும் அந்த செய்தியோடு சுக்குநூறாக உடைந்துவிடும். நீங்கள் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி, புதிய சிம்மாசனத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தீர்கள். சிம்மராசி நேயர்களே, அந்த தகவல் உங்களை தேடி வரும்போது அதனை முழுமையான தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். காலம் உங்களை சோதித்தது போதும்னு பிரபஞ்சம் முடிவு செய்து விட்டுருச்சு. அதனோட அறிகுறி தான் இனி வரக்கூடிய நாட்களில் விதியின் திருப்புமுனை. நீங்கள் தயார் நிலையில் இருங்க. உங்கள் வாழ்வின் மாபெரும் விடியலுக்கான அந்த பொன்னான தருணம் இதோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உறவுகள், குடும்பத்தில் இருந்த பெருமையும் பாசப்பிறப்பும். சிம்மராசி நேயர்களே, நீங்கள் வெளி உலகில் எத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டிருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்குள்ளே நீங்கள் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பையும் உங்களுக்கான மரியாதையை மட்டும்தான். உங்கள் ஜாதகப்படி குடும்பத்தின் மகிழ்ச்சி தான் உங்களின் மிகப்பெரிய பலம். உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனின் சுபகதிர்களும் ஊரலின் அழுது பார்வையும் உங்கள் குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதால் இன்பத்தில் இத்தனை காலம் இருந்த மனக்கசப்புகள், தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் ஒரு விதமான சலசலப்புகள் அனைத்தும் நீங்கி அமைதியும் பேரன்பும் குடிகொள்ளப் போகுதுங்க. குடும்பத்தில் உங்களின் மதிப்பு உயர்தல். கடந்த சில நாட்கள் அல்லது மாதங்களா பொருளாதாரத்து நெருக்கடி அல்லது தொழிலில் மந்த நிலை காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கு
உங்களுக்கான முக்கியத்துவம் சற்றே குறைந்திருப்பது போல நீங்கள் உணர்ந்திருக்கலாம். நீங்கள் சொல்லும் நல்ல கருத்துக்களை கூட யாரும் காது கொடுத்து கேட்காத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நிலை முற்றிலும் மாறுது. உங்களின் புத்திசாலித்தனமான முடிவுகளையும் குடும்பத்தின் மீதான உங்களின் உண்மையான அக்கறையும் உங்கள் இரத்த பந்தங்கள் புரிந்து கொள்வார்கள். குடும்பத்தில் இருந்த உங்களது அந்த சிங்கநாதன்கிற திறமையும் மரியாதையும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். தம்பதியரிடையே அந்யோன்யம், வாழ்க்கை துணையுடன் நீண்ட நாட்களாக இருந்த மனயுத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சிம்மராசிக்காரர்கள் எப்போதுமே கோபத்தை வெளியில காட்டினாலும் உள்ளுக்குள்ள துணைவியிடம் அதீத பாசம் கொண்டவர்கள். இந்த நாளில் உங்களிடையே ஒரு புதிய புரிதல் உண்டாகும். மனக்காயங்கள் ஆறி பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். உங்கள் துணையின் மூலம் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத நல்ல செய்தியோ அல்லது பொருளாதார ரீதியான ஒரு பெரிய ஆதரவோ இந்த நாளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றாக அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி திட்டமிடும் உன்னதமான தருணங்கள் இந்த நாளில் அமையும். பிள்ளைகள் மற்றும் சுபகாரியங்கள், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்தோ அவர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு குறித்தோ இத்தனை காலம் இருந்த கவலைகள் பனி போல உருகி மறையும். அவர்களின் வெற்றிகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். மேலும் உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள், அதாவது திருமணம் அல்லது புதுமனை புகுவிழா போன்ற மங்களகரமான நிகழ்வுகள், பேச்சுவார்த்தைகளை தொடங்க இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு மிக சிறந்த நாளாகும். தடைகள் அனைத்தும் தானாக விலகி சுப விசேஷங்கள் கைகூடி வரும். பழைய பகை மறையும். சமூக உறவுகள், குடும்பத்திற்கு வெளியே உங்களது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பியவர்கள் அத்தனை பேரும் இந்த நாளில் தங்கள் தவற உணர்வாங்க. உங்களின் கனிவான குணமும் அதே சமயம் உங்களின் நேர்மையும் அவர்களை உங்களிடம் மீண்டும் வந்து நட்பு பாராட்ட வைக்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் எந்த ஒரு பெரிய தொகையையும் வெல்ல முடியும் என்பதை இந்த நாளில் நீங்கள் உணர்வீங்க. சிம்மராசி நேர்களே, குடும்பம் என்பது உங்களின் கோட்டை. அந்த கோட்டையை அன்பாலும் குறுமையாலும் நீங்கள் இந்த நாளில் பலப்படுத்த போகிறீங்க. கோபத்தை குறைத்து கனிவான வார்த்தைகளை பேசுங்கள். அது உங்கள் இல்லத்தை ஒரு நந்தவனமாக மாற்றும். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவும் பிரபஞ்சம் இந்த மாலை மிக அற்புதமாக வடிவமைத்து கொடுத்துள்ளது. பகுதி 7, ஆன்மீக தேடல், பிரபஞ்ச தீராற்றலும் ஆன்ம பலமும். சிம்மராசி அன்பர்களே, சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் உலகியல் சார்ந்த விஷயங்கள்ல தீவிரமா ஓடிக்கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உன்னதமான ஆன்மீக தேடலையும் தர்ம சிந்தனையும் கொண்டவர்கள். உங்களது ஆன்மீக பலம் தான் வெளியில நீங்கள் காட்டும் கம்பீரத்துக்கு அஸ்திவாரம். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பிராக்கியஸ்தானமும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானமும் ஒரு அபூர்வமான பிரபஞ்ச இணைப்பை பெறுகின்றது. இது உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி மனதில் இத்தனை காலம் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெய்வீக விடையை தரப்போகுது. ஆழ்மன அமைதியும் இருள் விரிவுதலும் கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத பயமும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு விதமான சிந்தனை போராட்டமும் இருந்திருக்கலாம். நாம் எவ்வளவு நேர்மையாக இருந்தும் நமக்கு ஏன் இந்த சோதனைகள்ங்கிற கேள்வி உங்களை உள்ளூர குடைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் விடியல் உங்கள் மனதிற்குள்ள இருக்கும் அத்தனை இருளையும் நீக்கி ஒரு பிரகாசமான ஆன்மீக ஒளியை பாய்ச்ச போகுது. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் உங்கள் உள்ளம் ஒரு அசைக்க முடியாத பேராற்றலை பெற்று அமைதி அடையும். பிரபஞ்சம் உங்களை வழிநடத்துது அப்படிங்கிற உன்னதமான நம்பிக்கை இந்த நாளில் உங்களுக்குள்ள ஆழமாக வேறென்றும். தெய்வீக தொடர்பும் பூர்வ புண்ணிய பலனும். உங்கள் ஆன்மீக ஈடுபாடு மிக உயர்ந்த நிலையை எட்டும். நீங்கள் காலம் காலமாக செய்து வந்த நல காவியங்களின் தலங்களும் உங்களது முன்னோர்களின் ஆசைகளும் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு கவசமாக செயல்பட தொடங்கும். நீங்கள் செய்யும் ஒரு சிறிய பிரார்த்தனை கூட இந்த நாளில் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளோடு மிக வேகமாக இணையும். உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஆன்மீக சக்தி விழித்து கொள்ளும் தருணம் இது. ஆன்மீக தெளிவுதான் நீங்கள் சந்திக்க போகும் சவால்களை மிக எளிதாக தகர்த்தெறிந்து உங்களை வெற்றியாளராக மாற்றப் போகும். உந்து சக்தி, உள்ளுணர்வும் சரியான முடிவுகளும். சிம்மராசினரே, சூரியனின் அருள் பெற்ற உங்களுக்கு இயற்கையிலேயே தீர்க்க தரிசனமும் தொலைநோக்கு பார்வையும் அதிகம். உங்களது அந்த உள்ளுணர்வு மிகவும் கூர்மை அடையும். எந்த ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னாலும் உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டும். இதை செய், இதை தவிர என்று உங்களது ஆன்மா சொல்லும் ரகசிய மொழியை நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் மிக துல்லியமாக உணர முடியும். அவசரப்பட்டு முடிவெடுத்து ஏமாறுவதற்கு இனி காலம் இடம் தராது. உங்களின் ஒவ்வொரு முடிவும் தீர்க்கமானதாக வெற்றியை நோக்கியதாக மட்டுமே இருக்கும். தியானமும் சூரிய வழிபாடும் இந்த நாளில் உங்களது ஆன்மீக ஆற்றலை இன்னும் பல மடங்கு பெருக்க ஒரு எளிய வழிமுறை உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் அதிகாலையில் சூரிய பகவானின் கதிர்கள் பூமியில் விழும் வேளையில் கிழக்கு நோக்கி அமர்ந்து சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்க. உங்களது மூச்சை நிதானமாக கவனித்து சூரியனின் ஒளியை உங்கள் ஆக்ஞான சக்கரத்தில் புருவ மத்தியில் நிலைநிறுத்துங்க. உங்கள் உடலிலும் மனதிலும் தேங்கி இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் பொறாமை பார்வைகளும் உங்களை விட்டு விலகி ஓடுவதை நீங்கள் உணர முடியும். இது உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்ம பாதுகாப்பு தரும், பிரபஞ்சம் தரும் வரம். இது உன்னத நாளில் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு வேண்டுதலும் உங்களது ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் சுப சேர்க்கையால் மிக எளிதாக நிறைவேறும். உங்கள் வாழ்வின் உண்மையான நோக்கம் என்ன, நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும்ங்கிற ஆன்மீக ஞானம் உங்களுக்கு பிறக்கும். ஒரு பெரிய மலையை பார்த்து
மலைத்து நின்ற நீங்கள் இந்த நாளில் அந்த மலையை விட உயரமான ஆன்ம பலத்தை பெறுவீங்க. சிம்மராசி நேயர்களே, வெளியுலகில் நீங்கள் சாம்ராஜ்யங்களை ஆள்வதற்கு முன்னால உங்களது உலகத்தை இந்த நாளில் ஆன்மீகத்தால வெல்ல போறீங்க. உங்களுக்கு வழங்க போகும் இந்த ஆன்மீக கண்ணோட்டம் உங்களை ஒரு உன்னதமாக இருக்க முடியாத மனிதனாக மாற்றப்போகுது. பகுதி 8 வெற்றி பரிகாரங்கள். உங்கள் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும் பேராற்றல். சிம்மராசி நேயர்களே, கோள்களின் அபூர்வ சங்கமம் நமக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினாலும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம் பக்கம் முழுமையாக எடுத்து நிரந்தர வெற்றியாக மாற்றுவது நம் கைகளில் தான் உள்ளது. உங்க ஜாதகத்துல சூரியனும் குருவும் இணைந்து உருவாகும் இந்த மாத்திரம் ராஜயோகம் தலங்களை நீங்க முழுமையாக அனுபவிக்கவும், தடைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை உடைத்தெறியவும் சில எளிய ஆனால் மிக வலிமையான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இவை உங்களின் ஆன்ம பலத்தை உயர்த்தி அதிர்ஷ்டத்தை உங்கள் இல்லத்திலே நிலைநிறுத்தும். சூரிய பகவானின் ஆற்றல். உங்கள் ராசிநாதன் ஒட்டுமொத்த ஒளியூட்டும் சூரிய பகவான். இனி வரக்கூடிய நாட்கள்ல அவரது அருளை பூர்ணமாக பெற அதிகாலையிலே துயிலெழுவது மிக மிக முக்கியம். சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுப்பதும், அதாவது ஒரு செம்பு பாத்திரத்துல தூய்மையான நீர் எடுத்து அது சூரியனை பார்த்தவாறு பூமியில் அர்ப்பணிப்பது உங்கள் ஜாதக தோஷங்கள் அத்தனையும் நீக்கும். அந்த தருணத்துல ஓம் காசியதாய வித்மகே மகாத்யுதிகாராய தீமகே சூரிய பிரஜோதயா என்ற சூரிய மந்திர காயத்ரி மந்திரத்தை 100 அல்லது 108 முறை உச்சரிப்பது உங்கள் உடல்ல ஒரு புதிய காந்த சக்தியை, முகத்துல ஒரு ராஜயோக பொலிவையும் கொண்டு வரும். சிவபெருமான் வழிபாடு மற்றும் கோதுமை தானம். சிம்மராசிக்காரர்களின் அதிதேவதை சிவபெருமான் ஆவார். காலையில அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் இருக்கும் அத்தனை எதிர்ப்புகளையும் தவிடுபடியாக்கும். மேலும் இந்த நாளின் சுப பலன்கள் உங்களுக்கு தடையின்றி கிடைக்க உங்களால் முடிந்த அளவு கோதுமை அல்லது கோதுமையால் செய்த உணவை ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு தானமாக வழங்குங்க. நீங்க செய்யும் இந்த ஒரு சின்ன தர்மம் உங்கள் கர்ம வினைகளை குறைத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய திருப்பு முனையை உங்களை நோக்கி வேகமாக இருக்குங்க. வெற்றிக்கான நிறம் மற்றும் எண் பார்த்தீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய நிறங்களாக இருப்பது மாதுளம்பழ நிறம், குங்கும நிறம், தங்கம் அல்லது அடர் மஞ்சள் நிறம். அன்றைய தினம் ஏதேனும் முக்கிய நபர்களை சந்திக்க செல்லும் போதோ அல்லது நல்ல காரியங்களை தொடங்கும் போதோ இந்த நிறத்திலான ஆடைகளை அணிவது அல்லது ஒரு சிறிய கைக்கொட்டையாவது உங்களுடன் வைத்துக்கொள்வது உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும். அதே போல உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்ட எண்ணான 1, 9 ஆகிய எண்களை பயன்படுத்துங்க. இந்த எண்களின் கூட்டுத்தொகை வரும் நேரங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். மன உறுதி. காலையில் உங்களது பூஜை அறையிலோ அல்லது ஒரு அமைதியான இடத்திலோ அமர்ந்து உங்கள் கைகளை நெஞ்சின் மீது வைத்து நான் பிரபஞ்சத்தின் ஆசை பெற்றவன், என் ராசிநாதன் சூரியனின் ஒளியைப் போல என் வாழ்க்கையும் பிரகாசிக்க தொடங்கிவிட்டது, எனக்கு வரும் அத்தனை வாய்ப்புகளையும் நான் வெற்றியாக மாற்றுவேன், நான் எதற்கும் அஞ்சாத சிங்கம், என் சாம்ராஜ்யத்தை நான் கம்பீரமாக ஆளுவேன் 3 முறை ஆழ்ந்த நம்பிக்கையுடன் உங்களுக்குள்ள சொல்லிக்கொள்ளுங்க. இந்த நேர்மறை அதிர்வுகள் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கடையத்தை உருவாக்குங்க. எதிர்கால திட்டங்களை விதைத்தல். இந்த உன்னதமான நாள்ல ஒரு புதிய வெள்ளை காகிதத்துல அல்லது டைரியில உங்களது அடுத்த 5 ஆண்டுகளுக்கான லட்சியங்கள் மற்றும் கனவுகளை சிவப்பு நிற மையால எழுதி வைங்க. எனக்கு இந்த வேலை கிடைத்து விட்டது, நான் இந்த தொழில் இவ்வளவு லாபம் ஈட்டி விட்டேன் என்று அது வளர்ந்து விட்டது போன்ற நேர்மறை வாக்கியங்களை எழுதுங்க. அது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து கற்பூர ஆராதனை காட்டு வழிபடுங்கள். இந்த கிரக மாற்றத்தின் மகா சக்தியால நீங்கள் அன்று எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மிக விரைவில் நிஜமாக மாறும். சிம்மராசி நேயர்களே, காலம் உங்களை சோதித்த நாட்கள் முடிஞ்சிருச்சுங்க. நீங்க செய்ய போகும் இந்த எளிய பரிகாரங்கள் உங்களை அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை இணைத்து உங்களை ஒரு புதிய சகாப்தத்திற்கு அழைத்து செல்ல போகுது. முழுமையான தன்னம்பிக்கையுடனும் கம்பீரத்துடனும் இந்த புதிய விடியலை நோக்கி அடியெடுத்து வைங்க. உங்கள் உழைப்பும் பிரபஞ்சத்தின் ஆசையோடு இணையும் போது இந்த உலகமே உங்களுக்கு பின்னால வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. இன்று நீங்கள் மனதில் விதைக்கும் இந்த மாபெரும் லட்சியங்கள் நாளை உங்களை ஒரு புதிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றும். உங்களின் துணிச்சல், நிர்வாக திறமை மற்றும் பிரபஞ்சத்தின் ஆலோசனை ஒன்றிணையும் போது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வின் மிக சிறந்த வரலாற்று நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். தடைகள் அனைத்தும் உங்கள் கம்பீரத்தின் முன்னால் சுக்குநூறாக முடியும். வெற்றியின் கதவுகள் உங்களுக்காக அகல திறக்கும். உங்கள் சகாப்தம் இனிதே தொடங்கட்டும். ஜோதிடத்தின் நுணுக்கங்களையும் உங்கள் ராசிக்கு வெளிவீசும் ரகசியங்களையும் இத்தகைய அரிய கிரக மாற்றங்களின் பலன்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? அப்படின்னா எங்களின் யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் உற்ற நண்பனாக வழிகாட்டியாக வந்து சேரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த பகுதி எது என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தவறாம பதிவிடுங்க. உங்களின் கம்பீரமான கருத்துக்களும் ஆதரவுமே எங்களின் அடுத்தடுத்த படைப்புகளுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது. உங்கள் வாழ்வில் என்றும் அதிகாரமும் செல்வமும் புகழும் பெருகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.